ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு லேப் வாங்கியிருக்கீங்களா, இல்லை பிசி வாங்கியிருக்கேன், இல்லை ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நீங்கள் உங்களுடைய லோக்கல் டிஸ்க் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸை எப்படி நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணுறது, அதை வந்து நீங்கள் எப்படி வந்து தனித்தனியான டிரைவாக நீங்கள் போடுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரெண்டு மூணு மெத்தட்ஸ் இருக்குது. அது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிசியில் போகலாம். நம்ம பிசியில் போயிட்டு இதில் திஸ் பிசி இருக்குல்ல, அதை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மோர் ஆப்ஷன்ஸ் போங்க. போயிட்டு அதில் மேனேஜ் போங்க. மேனேஜ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த மெத்தடும் போகலாம். இல்லைனாலும் நீங்கள் சர்ச்சில் போயிட்டு ஜஸ்ட் டிஸ்க்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா கிரியேட் ஃபார்மேட் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிட்டு கூட நீங்கள் இப்படி கூட வந்துக்கலாம். இது டைரெக்டாக வந்துடும். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி எத்தனை பார்ட்டிஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இதில் வந்து எங்ககிட்ட சிடிஇ இருக்குது. அதாவது இது வந்து 99 ஜிபி, இது 99 ஜிபி இருக்குது, இது 230 ஜிபி இருக்குது. எனக்கு வந்து இந்த சிலேருந்து இன்னொரு 100 ஜிபி தனியாக பிரிக்கணும். அதை எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், திஸ் பிசியில் போயிட்டு ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் போயிட்டு மேனேஜில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஸ்டோரேஜ் இருக்குது பாருங்கள். ஸ்டோரேஜில் போய் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் சொன்ன மாதிரி விண்டோஸ் சிலேருந்து ஒரு 100 ஜிபி தனியாக எடுக்கணும். ஆல்ரெடி சிஇடி இருக்குது. இன்னொரு வந்து ஜஸ்ட் இன்னொரு டிரைவ் நான் போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸ்ட்ரிங்க் வால்யூம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே ஒரு 2-3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகிற உடனே இதில் என்ன காமிக்குதுன்னா, ஸ்ட்ரிங்க் சியில் வந்து டோட்டல் சைஸ் பிஃபோர் சிங்க் இன் எம்பி 282715 எம்பி இருக்குது. சைஸ் ஆஃப் அவைலபிள் ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் இன் எம்பின்னு இருக்குது. அவைலபிள் ஸ்பேஸ் வந்து 218732 எம்பி இருக்குது. இப்போ எனக்கு இதுலேருந்து ஒரு 100 ஜிபி மட்டும் தனியாக பிரிக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா, 100 ஜிபினா எவ்வளோ வருது, ஒன் ஜிபி = 1024 எம்பி. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், கரெக்டாக 100 ஜிபி எடுக்க போகிறேன். ஸோ ஐ வில் டேக் கேல்குலேட்டர் எடுத்துகிட்டு 1024 × 100, அதாவது 102400. 100 ஜிபினா 102400 MB. ஸோ என்டர் தி அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் டு சிங்க் இன் எம்பின்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், 102400 நான் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்த உடனேயே என்ன ஆகும்னா, இந்த மாதிரி 100 ஜிபி அன்அலோகேட்டட்னு வந்துடும். இதுலேருந்து 100 ஜிபி தனியாக பிரித்து எடுத்துட்டோம். ஸோ ஆல்ரெடி வந்து 276 இருந்துச்சு, இப்போது 176 இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி வந்து நியூ வால்யூம் அந்த மாதிரி டிரைவ் நம்ம எப்படி கொடுக்குறதுனா, ஜஸ்ட் நீங்கள் வந்து அன்அலோகேட்டட் இருக்குல்ல, அதை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் நியூ சிம்பிள் வால்யூம் இருக்குது, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு மேக்ஸிமம் டிஸ்க் ஸ்பேஸ் எம்பி அவருக்கு 102399 இருக்குது. இதில் வந்து நம்ம இது இருக்குது, இது எல்லாமே ஓகே தான், நம்ம கொடுத்த வேல்யூ தான். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இதில் அசைன் தி ஃபாலோயிங் டிரைவ் லெட்டர்னு இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி சி இருக்குது, இ இருக்குது, டி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஏ வேணுனாலும் ஏ பண்ணிக்கலாம், பி ஆல்ரெடி சிடி இருக்கிறதுனால அது காமிக்கல. ஸோ எஃப் காமிக்குது. நான் வந்து எஃப் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபைல் சிஸ்டம் என்ன என்டிஎஃப்எஸ் இருக்குது அது அப்படியே இருக்கட்டும். அலோகேஷன் யூனிட் சைஸ் வந்து டிஃபால்ட் இருக்குது, நோ ப்ராப்ளம். வால்யூம் லேபிள் உங்களுக்கு என்ன ஏதாச்சும் வேணும்னா, இது நியூ வால்யூம் இருக்குல்ல, நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ ஐ வில் புட் டேட்டான்னு எழுதிக்கிறேன். எழுதிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். தென் இதில் காமிக்குது பாருங்கள், கம்ப்ளீட் தி நியூ சிம்பிள் வால்யூம் விசார்ட்னு. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். வால்யூம் சைஸ் வந்து 100 MB 100 ஜிபி இருக்குது. அதோட டிரைவ் லெட்டர் எஃப் இருக்குது. ஃபைல் சிஸ்டம் என்ன என்டிஎஃப்எஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு எல்லாம் ஓகேனா ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா புதுசாக இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். புதுசாக இங்கே பாருங்கள், எஃப் ஓப்பன் ஆகிடுச்சு. எஃப் வந்து 100 ஜிபி. ஸோ இதை நம்ம வந்து உள்ள பிசியில் போய் செக் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், எஃப் ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது 99.9 ஜிபி காமிக்குது. தட் இஸ் 100 ஜிபி தான். ஸோ இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து 3 டிரைவ் இருந்துச்சு, இப்போ 4 ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிரைவ் பார்ட்டிஷன் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ஈஸி மெத்தடில் நீங்கள் போயிட்டு டிரைவ் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்சோ வந்து ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.